நல்லா இருக்கீங்களா எல்லாம்? சந்தோஷம். இப்போ இங்கே சாக்கடை தண்ணி குடி தண்ணீரில் கலந்ததுனால இங்கே பல்லாவரம் ஏரியாவில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கானவர்கள் இன்னைக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு ஒரு 3-4 டேஸாக நம்மளுக்கு சேனல்லாம் நியூஸ் வந்துருக்கு. அது பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்தேன். நேரடியாக போய் அனைத்து பேரையும் நேரடியாக சந்திச்சுட்டு வரேன். அமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு, நேற்று தாமோதரன் தாமு அன்பரசு சொல்கிறாரு, மீன் சாப்பிட்டதுனால தான் இப்படி வயிற்றுப்போக்கு வாந்தின்னு சொல்கிறாரு. இது எப்படி இருக்குதுன்னா, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற கதை தான் இது. எல்லாம் ஒரு பேஷண்ட் விடாமல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசிட்டு வரேன். அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, யாருமே நாங்கள் மீன் சாப்பிடவே கிடையாது, தண்ணி குடிச்சதுனால மட்டும்தான் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றது ஒட்டு மொத்தமாக எல்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் இறந்து போகிற பேர் மோகனரங்கம் சொல்லி இறந்து போயிட்டாரு. அவர் பியூர் வெஜிடேரியனா. அப்போ அவர் எப்படி இறக்குறாரு? அப்போது மீன் சாப்பிட்டதுனால அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே திசை திருப்பக்கூடாது ஒரு அமைச்சர். அதனால் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி வர்றாருங்க, தாமு அன்பரசு வர்றாரு. இது முழுக்க இந்த அரசினுடைய கவனக்குறைவு தான் காரணம். பெரிய மழை வருது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக குடி தண்ணீர் சாக்கடையில் கலக்கின்றது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்றப்போ கவர்மெண்ட் சீக்கிரமாக அது ஒரு ஸ்டெப் எடுத்து காப்பாற்றிருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு அதை நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே பழி போடுறது இந்த அரசினுடைய 100% தோல்வி அரசு என்பதை நிரூபிக்கிறது. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாம்பரம் ஏரியாலாம் நான் ரோடாக இருந்துச்சு, ஏதோ மலைப்பாதையில் போகிற மாதிரி அந்த அளவு ஒரு ஃபஸ்ட்டு ரோடு. இன்னைக்கு சுற்றி பார்த்தா மைதா மாவை தெளிச்சுட்டு இது ப்ளீச்சிங் பவுடர் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட்டு தானே இது. ஏன் ஒரு நல்ல RO சிஸ்டம் அங்கங்கே அமைச்சு கொடுத்தா என்ன? எதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு தண்ணியை மக்கள் குடிக்கிற அளவு என்ன இங்கே நிர்வாகம் இருக்குதுன்றதை நான் கேள்வியாக கேட்குறேன். ஏன் இந்த கவர்மெண்ட் கிட்ட என்ன இல்லை? எவ்வளோ வரி மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறீங்க? எவ்வளோ மக்கள்கிட்ட எத்தனையோ வரிகள் இந்த கார்பரேஷனுக்கு வருது, என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்றதை நான் மக்கள் கேள்வியாக கேட்குறேன். இன்றைக்கி அத்தனை பேரும் வாந்தி லூஸ் மோஷனில் 3-4 டேஸ் ஆகியும் இன்னும் ஒன்றுமே சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அதனால் நடக்கிற தவறை உணர்ந்து இனி இது மாதிரி வராமல் இந்த கவர்மெண்ட் தடுக்கணுமே ஒழிய அந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு தாமு அன்பரசு சொன்னது உண்மையிலே மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால் பொய்லாம் சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு அத்தனை மக்கள் பாதிச்சிருக்காங்க. இதுக்கு என்னன்றது பதில் சொல்லணும். உரிய நிவாரணம் அவங்களுக்கு கொடுக்கணுங்க. இப்போ வரைக்கும் இறந்தவர்களுக்கு எந்த நிவாரணத்தையும் வழங்கலை. உடனடியாக இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி அஃபெக்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு 5 lakhs-ஆவது அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கங்க. ஒரு கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட்டு. அதே தான் இந்த கவர்மெண்ட்டோடைய அவலம் தான் இது. குடி தண்ணீரில் சாக்கடை கலந்துருக்கு. கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறப்போ சாக்கடை தண்ணி குடித்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் என்ன, கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களா? ஏன் இது வரைக்கும் நிவாரணம் அறிவிக்காமல் இருக்கீங்க? இது யாருடைய கவனக்குறைவு? 100% இது கவர்மெண்ட்டோட கவனக்குறைவு. அது மட்டும் இல்லை, நேற்று நான் பார்க்குறேன் பட்டினப்பாக்கத்தில் இந்த குடிசை மாற்று வாரியம் எல்லாமே கூரை பிச்சுக்கிட்டு விழுந்து ஒரு இளைஞர் 25 வயசு தக்க ஒரு இளைஞர் நேற்று இறந்து போயிருக்காரு. அப்போ அந்த மக்கள் முழுக்க ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க. உடனே அவருக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க. அப்போ இது என்ன ஒரு கவர்மெண்ட்டோட பாலிசின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஒரு கவர்மெண்ட் எல்லாருக்கும் சமமாக பாதுகாப்பான ஒரு அரசாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி நேற்று பார்க்குறோம், நான் விழுப்புரம், கடலூர் எல்லா ஊருக்கும் மழை வெள்ள பாதிப்பு நேரடியாக போய் பார்த்தேன். திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு பாலத்தை அமைச்சு 3 மாதம் தான் ஆச்சுங்க. இன்னைக்கு போய் பாருங்கள், பாலமே அங்கே இல்லை. அப்போ எந்த அளவு இங்கே லஞ்சம் ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரே உதாரணம் அந்த பாலம் தான். அவங்க சொல்கிறாங்க பெரிய மழை வந்துச்சு, பெரிய வெள்ளம் வந்ததுனால பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லவா? ரிஷிவந்தியம் தொகுதியில் மணலூர்பேட்டையில் ஒரு பிரிட்ஜ் கேப்டன் 2011 போட்டாருங்க. அங்கேயும் பிரிட்ஜ் அளவுக்கு இன்னைக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. 100% பாதுகாப்பான ஒரு தரமான ஒரு பிரிட்ஜா அந்த மக்கள் அத்தனை பேருக்கு இன்னைக்கு உதவக்கூடிய ஒரு பிரிட்ஜா இருக்கு. ஏன் அந்த மாதிரி லஞ்ச ஊழல் பண்றீங்க? மக்களுக்கு போடுற பாலம், மக்களுக்கு கொடுக்குற உணவு, மக்களுக்கு கொடுக்குற மருந்து, ப்ளீச்சிங் பவுடர்ல கூட ஊழல் நடக்கிற ஒரு ஆட்சியா இருந்தா இது என்ன? இந்த ஆட்சியா என்னது இது?
எதுக்கு அந்த மாதிரி தரம் இல்லாத அந்த பாலங்களை அமைக்கிறீங்க? அப்போ மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனால் எல்லா பிரிட்ஜும் தான் அடிச்சுட்டு போனோம். இன்னைக்கு மணலூர்பேட்டையில் ரிஷிவந்திய தொகுதியிலையும் அதே வெள்ளம் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த பிரிட்ஜ் மட்டும் எப்படி நிற்குது? இன்னைக்கு போட்டு ஆல்மோஸ்ட் 2011 போட்டதுங்க, இப்போ 24 இருக்கும். அப்போ அந்த பிரிட்ஜ் எப்படிங்க இன்னைக்கு நிற்குது? அப்போ எந்த அளவு ஊழல் இங்கே நடந்துகிட்டு இருக்குதுன்றதுக்கு ஒரே சாட்சி அந்த பிரிட்ஜ். அதனால இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு வேற வேலையில் அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு அமைச்சர்களும் முதலமைச்சரும் யாரும் பேசாதீங்க. அந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம். எதிர்கட்சிகள் இருக்கிற உண்மையை உங்களுக்கு சுட்டி காட்டுறோம். அதை செய்ய வேண்டியது இந்த அரசினுடைய கடமை. அதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இன்னைக்கு ஆட்சியில் உங்களை உட்கார வச்சிருக்காங்க. முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக பூமராங் மாதிரி ரிவர்ஸ்ல 2026 மக்கள் இந்த ஆட்சிக்கு நிச்சயம் பாடத்தை புகட்டுவாங்க என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நான் உறுதியாக சொல்றேன். டிசம்பர் மாதம் வந்தால் மழை வரும்னு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ நாளாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பெருவெள்ளம் மழை வரப்போது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்கன்னு எல்லா ஆட்சியாளர்கள் இன்னைக்கு எதிர்கட்சியும் சொல்கிறோம். எந்த மழை வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார், எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாருங்க. முதல்ல எப்போ சந்திச்சிங்க? என்ன சந்திச்சிங்க? ஒன்றும் சந்திக்கலைங்க. நைட்டோ சாத்தனூர் டேமை திறந்து விட்டதுனால இன்னைக்கு கடலூர் மாவட்டம் முழுக்க தண்ணியில் மூழ்கி இருக்கு. செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டப்ப எத்தனை கூப்பாடு போட்டீங்க, என்னென்ன பேசுனீங்க. இன்னைக்கு உங்க ஆட்சியில் அதே நிலைமை தான் நடந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றார் அமைச்சர் துரைமுருகன், முதலமைச்சர், துணை முதல்வர் அப்படின்னு நான் கேட்கிறேன். எதுக்கு நைட்டோ சாத்தனூர் டேமை திறக்கிறீங்க? ஏன் முன்னறிவு இல்லாம ஏன் திறக்கிறீங்க? முழு கொள்ளளவை எட்டுன பிறகு டேமை திறக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ வருஷம் 7வது வாட்டி நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், எங்களுக்கு தெரியாதா? சீனியர் மோஸ்ட் பெருமை பேசுறீங்களே. ஒரு டேம் எந்த அளவு வாட்டர் வந்தால் ஃபுல்லாகும்னு தெரியாதா உங்களுக்கு? ஒரு அளவு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டுருந்தா இன்னைக்கு கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் இந்த அளவு பாதிப்பை சந்திச்சிருக்குமா? அதனால தவறு செய்யறது நீங்க ஒத்துக்கிட்டு இனி அட்லீஸ்ட் இருக்கிற ஒரு வருஷம் உங்களுடைய ஆட்சியை மக்கள் ஆட்சியா ஒழுங்கா நடத்தணும். என்னதான் மக்கள் மொத்தம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு டெல்டால ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் எல்லா பகுதியும் மழையாலையும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்குங்க. அதனால இந்த அரசு மக்கள் மேல கவனம் செலுத்தணும்னு சொல்லி நான் கேட்டேன். எதிர்கட்சி தலைவர் பதட்டத்தை உருவாக்குறேன்னு மா சுப்பிரமணியன் நேற்று இதே இடத்துல இல்லைங்க. என்னங்க பதட்டத்தை உண்டாக்குறோம்? என்ன பதட்டத்தை உண்டாக்குறோம்? போய் அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட்டை பாக்குறது பதட்டமா? அப்ப நீங்க மட்டும் முழு பூசணிக்காயை மறைக்கிற மாதிரி மீனை சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. இன்னைக்கு எல்லார்ட்டையும் நான் நேரடியா பேசிட்டு வரேன். அதுல பாதி பேர் வெஜிடேரியன், யாருமே நாங்க மீனே சாப்பிடலாமா, தண்ணி தான் அத்தனை பேரும் சொல்றாங்க. வேணா அமைச்சரை கூட வர சொல்லுங்க, நான் கூட்டு போறேங்க. ஒன்னும் இங்க பதட்டம்லாம் இல்லை. எல்லாரும் இங்க மக்களுக்காக தான் இருக்கோம். யாருக்காக இருக்கோம்? எல்லாரும் மக்களுக்காக தான். என் கூட வர சொல்லுங்க, நான் கூட்டு போறேன். அதே பேஷண்ட்டை பேச வைக்கிறேன். அவருக்கு எதுக்காக அவங்களுக்கு இந்த அளவு பாதிப்பு வந்திருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சும்மா என்ன பதட்டத்தை உண்டாக்க, விளம்பரம் தேடிக்க, இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க மட்டும் எதிர்கட்சியா 10 வருஷம் இருந்தப்ப சட்டையை கிழிச்சுட்டு விளம்பர அரசியல் பண்ணலையா? நீங்க எதுவுமே நடக்காதப்ப என்னன்னா நீங்கெல்லாம் பேசுறீங்க. இன்னைக்கு உங்க ஆட்சியில் அது நடக்கிறப்ப ஏற்றுக்கங்க, மறைக்காதீங்க. மக்களுக்கு நிச்சயமாக நிவாரண உதவிகளும் அந்த மருந்து மாத்திரை கொடுத்து அவங்கள காப்பாற்றுற வழியை பார்க்கணும். டெல்டா பகுதியில் இன்னைக்கு விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிருச்சு. விவசாயிகளுக்கு உரிய நிதி நிச்சயம் உடனே தரணும். ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் உடனே தரணும். இன்னைக்கு அட்மிட் ஆயிருக்கிறவங்களுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கணும். இங்க இறந்து போன 3 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் உடனடியாக வழங்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த அரசு நிச்சயமாக ஒரு நல்ல அரசுன்றதை மக்கள் ஏற்றுக்குவாங்க. இல்லை என்றால் இதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி மக்களுக்கு தொடர்ந்து இன்னல்கள் கொண்டிருந்தால் இது முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட தோல்வி ஆட்சி என்பதை இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சொல்லுகின்ற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழக அரசு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தாம்பரம் மாநகராட்சி முழுவதும் ஆர்ஓ வாட்டர் திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஆட்சி மாற்றத்தினால அந்த ஆர்ஓ சிஸ்டமே பராமரிப்பு இல்லாமல் செயலிழந்து கிடக்கு. அதான் இப்ப நான் சொன்னேன். ஏன் நீங்க கார்பரேஷன் வாட்டர் கொடுக்குறீங்க? என்ன கவர்மெண்ட்ல காசு இல்லையா? சின்ன ஸ்டேட் பக்கத்துல பாண்டிச்சேரி 2வது நாள் அறிவிக்கிறாரு அந்த முதலமைச்சர், ஒரு ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபாய், விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய் நெக்ஸ்ட் டே அறிவிக்கிறார். ஏன் நம்ம முதலமைச்சர் அது பண்ண மாட்டேங்கிறாரு? உடனே மத்திய அரசு கிட்ட நிதியை கொடுங்கன்னு கேட்கிறாரு. எதுக்கு நம்ம நிதியை கேட்கணும்? இன்னைக்கு பாண்டிச்சேரி எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பியா இருக்கு. ஒரு சின்ன ஸ்டேட்டே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் இன்னைக்கு முன்னுதாரணமா இருக்கிறப்போ
நீங்க ஏன் வந்து எப்ப பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க? அப்ப எதுக்கு இங்க வந்து சொத்து வரி, குப்பை வரி, அப்புறம் மின்சார வரி, எல்லா வரியும் ஏன் உயர்த்துறீங்க? ஏன் விலைவாசி உயர்த்துறீங்க? அப்ப எங்க போகுது அந்த காசெல்லாம்? அதெல்லாம் தப்பான விஷயம். நிச்சயமாக கார்பரேஷன் வாட்டர்ல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. எல்லா கார்பரேஷன்லயும் ஆர்ஓ சிஸ்டம் நிச்சயமாக கொண்டு வரணும். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய நீர். இது ஒன்றும் ஆடம்பரம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு குடிக்கிற தண்ணியும் சாப்பாடும் தான் மிக மிக முக்கியம். அதை கூட இந்த அரசு செய்ய தவறினால் இது நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு அரசு என்பதை இன்னைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேங்க. இன்னைக்கு போற லாரி இவங்க தடுக்கிறாங்களே, இவங்க அந்த கார்பரேஷன் வாட்டர் குடிப்பாங்களா? குடிக்க சொல்லுங்க, நம்ம கண்ணு எதிரில். அப்ப நம்ம ஏத்துக்கலாம். ஏன் போற லாரியை ஏன் தடுக்கிறீங்க? அப்ப உங்க உயிர் தான் உயிர், மக்கள் உயிர் உயிர் இல்லையா? என்ன இதுக்கு என்ன உதாரணம்னே நம்மளுக்கு புரியலையே. உங்களாலதான் லாரியில தண்ணி கொடுக்க முடியல, அவங்களே ஏதோ சொந்தமா ரெடி பண்றாங்க, அதை ஏன் தடுக்கிறீங்க? இது வந்து மிக 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 கண்டனத்துக்குரிய ஒரு விஷயங்க. இது வந்து நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால எல்லா உயிரும் ஒண்ணுதான். கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனை உயிரும் இங்க சமந்தான். அதனால நிச்சயமாக நல்ல குடி தண்ணீரை இந்த அரசு உடனடியாக தரணும். நான் விழுப்புரம் போறேன், அங்க மக்கள் கேட்டது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா, கரண்ட் வேணும், இதுதான் கேட்குறாங்க. அப்போ ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பாடு, இருப்பிடம், உடை எதுவுமே இல்லைன்னா இது என்ன? தமிழ்நாட்டில் ஒரு அகதிகள் மாதிரி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க விழுப்புரம், கடலூர் மக்கள். அதனால இது வேதனைக்குரிய ஒரு நாளாக நான் பார்க்குறேன். அதனால எல்லாருமே உதவி செய்யுங்க. ஒரு பேரிடர், ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது யார் அரசியலாக்கணும், பதட்டத்தை உண்டாக்கணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லைங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எல்லாரும் குரல் கொடுக்கணும், எல்லாரும் உதவி செய்யணும். இந்த இக்கட்டான நிலையிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.